ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜே க்ரோஷர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம வந்து இப்போ இந்த 4 இது ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் போடுறத பார்த்துருப்போம். இப்போ கடைசி இது ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் இதே மாதிரி தான் சேம் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ஒரு 4 லைன்ஸ் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஃப்ரண்ட் லூப் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு லைன் மட்டும் போட்டோம்னா அடுத்ததெல்லாம் சேம் அதே அடுத்தடுத்து எது ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்புங்கிறது நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ பேக் லூப் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் லூப். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கும். இப்போ அது பேக் லூப்னு நமக்கு தெரியும். இப்படி தான் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அது ஒரு ஃபஸ்ட்டு லைன் போட்டோன்னா நெக்ஸ்ட் லைனுக்கெல்லாம் அது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேக் லூப் எது வரும், ஃப்ரண்ட் லூப் எது வரும்னு. நம்ம ஸ்பீடாக அந்த லைனை முடிச்சிடலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்போ இந்த ரோ ஃபுல்லும் இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்னு எப்படி வரும். இந்த லைன் ஃபுல்லாக இப்படி முடிச்சிருங்க. இப்போ இந்த ரோ வந்து நம்ம இப்படி முடித்து கட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் பீஸ் இப்படி ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே 8 லைன் போட்டிருக்க ஒரு கைக்கு, இந்த பக்கம் கையில் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ ஸ்லீவுக்கு நம்ம இப்படி விட்டுருக்கோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த பக்கம் 2 இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் 2 இருக்கும் நமக்கு இந்த இடத்துல. இப்போ நம்ம எங்கேருந்து ஜாயின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் த்ரெட் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கைக்கு இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் சென்ட்ரு. இந்த சென்டருக்குள்ளே இந்த சென்டரில் விட்டுட்டா சென்டரில் விட்டு சென்டரில் விட்டு எடுத்து நம்ம என்ன பண்ணோம், 3 செயின் 2 3 சரிங்களா. எங்கே எடுத்துருக்குன்னு தெரியுதா, இந்த கையோட ஸ்லீவில் இருக்கிற இடத்துல இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம். இப்போ நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுவோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் க்ரோஷெட் போடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்கும். இது இங்கே ஒன்று இருக்கும். இப்போ இங்கே ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு இதுக்கு அடுத்த செயினில் டபுள் க்ரோஷெட் 3 போடணும். 3 டபுள் க்ரோஷெட் போடணும். ஸ்லீவுக்கு 8 லைன் போடணுங்க. இப்போ இதுக்கு அடுத்துலேருந்து இங்கே ட்ரிபிள் க்ரோஷெட் டபுள் க்ரோஷெட் வந்து 3 டைம் போடணும் இந்த இடத்துல. இங்கே 8 லைன் முடிச்சுட்டு கையில் இந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு நம்ம ஒரு 1 or 4 2 லைன்ஸ் போடணும் கையிலேயே. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு பேபி ஸ்வெட்டர் போடுறது. அதை தான் இப்போ வீடியோ எடுத்து பார்ட்டாக 4 பார்ட்டாக போட்டிருக்கோம். இது வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவை பார்த்து போட்டுக்கலாம். நம்ம பக்கத்தில் வந்து கற்றுக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஒரே வீடியோவை போட்டிருக்கலாம், பட் வந்து ஸ்கிப் பண்ணி லைன்ஸ் உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால தான் இதை ஒரு 4th பார்ட்டாக போட்டிருக்கேன். 4 பார்ட்டாக ஃபஸ்ட்டு 3 பார்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன். நெக்லேருந்து போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு ஃபுல்லாக இங்கே ஜாயினிங் வர வரைக்கும் காமிக்கிறேன். அப்புறம் எல்லாமே சேம் அதே தான் வந்துட்டுருக்கும் பாருங்கள். கையோட ஜாயின் இங்கே வரும். இந்த கையோடு இந்த பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எப்படி பண்ணியிருந்தோம் சென்டரில் பாருங்கள். சென்டரில் இங்கே பண்ணோம், ஒரு சென்டர்லேருந்து ஒரு 3 செயின் எடுத்து போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் இதில் ஒரு செயின் போட்டிருந்தோம். அதுக்கடுத்துல அதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ வரப்போகிற இந்த இடத்துல 3 டிசி போட்டுருவோம். இங்கே ஒரு செயின் போட்டுருவோம். அப்போ நெக்ஸ்ட்டு ரோ வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு 3 டிசியாக காமிச்சிரும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம 3 டிசி போடுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல 3 டிசி போட்டாச்சு. இதுக்கு அடுத்ததில் இங்கே ஒரு டிசி தான் போடுவோம். அந்த சைடு போட்டிருப்போம். அந்த சைடு வந்து நம்ம ஒரு டிசி போட்டு ஆரம்பிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போட்டு பண்ணிடணும். புரிஞ்சுதா? இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கும் இந்த இடத்துல. அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இப்போ இங்கே 3 இருக்கு இல்லையா, இங்கே 1 2 3 இருக்குது. இந்த இடத்துல நம்ம 3 செயின் போட்டு இப்போ இதை விட்டுருங்க. இங்கேருந்து எகைன் சாரி இங்கே பாருங்கள், செயின் போட்டு இந்த இடத்துலையே சரிங்களா, செயின் போட்ட இடத்துலையே நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே டிசி போடுவோம். 3 செயின் போட்டாச்சு. இப்போ 2 டிசி டபுள் க்ரோஷி போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எகைன் இதே லைன் தான் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம இது இந்த மாதிரி 8 லைன்ஸ் போடணும். பாருங்கள், இந்த பிளாக் இதிலெல்லாம் போடணும். இது ஃபுல்லாக அதே மாதிரி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த இது ஃபினிஷ் பண்ணால் இங்கே இருக்கிறதுல ஒரு ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு 1 2 3 செயின் போடுறோம். இதே இதில் 3 டிசி போடுறோம். ஆல்ரெடி செயின் போட்டனால 2 டிசி. செயின் போட்டுட்டு திருப்பி எகைன் இப்படியே சுற்றி வரணும். இது ஒரு 8 லைன் வரணும். பார்த்தீங்கன்னா 8 லைன் வந்தோடனே இந்த பார்டர் லைனே இங்கே 2 லைன் 3 லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைக்கு இதே தான் டைட் இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே 8 லைன் போட்டாச்சு.
இப்போ நெக்கில் போட்டு அதே ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப் போட்டு ஒரு 3 லைன்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் 3 லைன்ஸ், இங்கேயும் 3 லைன்ஸ் கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் இது ஃபினிஷ் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம செயின் போடுற இடத்துல இருந்தே தான் ஆரம்பிக்கிறோம். இதை பற்றி நோட்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருக்கு வேணுமோ அது இது பண்ணிக்கலாம், போடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பிளாக்லேயும் 3 டிசி போட்டு இந்த மாதிரி 8 லைன் போட்டு முடிக்கணும். ஆனால் 3 டிசி கம்பல்சரி போடணும் ஒவ்வொரு இதுலேயும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த செயின் ஃபுல்லாக ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப் போடுவோம். இப்போ இதே லைன் கண்டினியூ பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 கை இப்படி முடிச்சிருக்கோம். இப்போ இந்த கைக்கு இந்த நம்ம வந்து பார்டர் டிசைன் கொடுக்கணும். இப்போ இதோட பார்டர் டிசைனுக்கு நம்ம எப்படி இந்த கலரை ஜாயின் பண்ணி சேம் இதே தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து டபுள் க்ரோஷெட் போட்டு தான் சிங்கிள் இப்படின்னு பார்த்துக்கோங்க. கீழே இதெல்லாம் ஜாயின் பண்ண மாதிரியே தான். இப்போ எல்லாமே நம்ம செயினில் தான் போட போகிறோம். இப்போ இந்த பிளாக்லலாம் போட மாட்டோம். இங்கே மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த செயினில் தான் நம்ம வந்து டபுள் க்ரோஷெட் போடுவோம். பாருங்க, நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு 3 செயின், போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு செயின் போட்ட பிறகு என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கு இல்லையா இந்த இதுலேயே லூப்பில் அப்படியே டபுள் க்ரோஷெட் போட ஆரம்பிச்சிடுவோம். ஒவ்வொரு இதில் போடுவோம். நம்ம செயினில் போட மாட்டோம். பாருங்கள், அடுத்தடுத்து டபுள் க்ரோஷெட் நாட் இருக்குதோ அதில் அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் இந்த ரோ ஃபுல்லாக இந்த சுற்றி வர இந்த ரோ ஃபுல்லுமே நீங்கள் இதாக போகணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரோ ஃபுல்லாக இப்படி ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொன்றையும் இப்படி இந்த டபுள் க்ரோஷெட் போட்டு முடிக்கணும் ஃபுல்லாக. இதே மாதிரி நெக்குக்கு போட்ட லைன் மாதிரி கைக்கும் போட்டுருணும். 2 கைக்கும், ஒரு கைக்கு போட்டுட்டேன் நான், இன்னொரு கைக்கும் போட்டால் நம்ம சொட்டர் ஃபினிஷ் ஆகிடும். இந்த இடத்துல போடணும். ஒரு 2-3 லைன் போட்டுக்கோங்க, அளவாக போட்டுக்கோங்க. கை எந்த அளவுக்கு இது இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து 3 லைன் போட்டிருக்கேன். நீ இந்த சைடு 3 லைன் போட்டால் முடிஞ்சது. இங்கேயும் 3, நெக்குக்கு மட்டும்தான் 4 போட்டிருக்கேன். இது ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இது ஃபினிஷிங் பார்த்துடலாம்.